கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். அப்பா பிதாவே, இன்று அழைத்து உம்முடைய சமூகத்தில் வந்து நின்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் எங்களுக்கு பாராட்டின மகா பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் எங்களை ஆளுகை செய்யுங்க, எங்களை ஆட்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜ்யமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கனமும் மகிமையும் சதா காலமும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொண்டாடின நாம் இப்போ தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இன்றைக்கு கூட நம்ம கேட்ட வசனத்தின்படி தேவனுக்காக நம்ம எப்படி ஓடணும் அப்படின்றத நம்ம திட்டமும் தெளிவுமாய் தெரிந்து கொண்டு நம்ம ஊழியத்தில் கடந்து போக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய கரத்தில் நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். எபிரேயர் 9:22 நம்ம பார்த்தோம்னா, நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்தமாக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. 1 யோவான் 1:7-8 பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது என்று எழுதியிருக்கிறது. அடுத்தது 1 பேதுரு 1:18-19 பார்த்தோம்னா, உங்கள் முன்னோர்களின் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. எபேசியர் 1:7 கூட பார்த்தோம்னா, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. எபிரேயர் 12:24 கூட நம்ம பார்த்தோம்னா, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். நம்ம எங்கே வந்து சேர்ந்திருக்கிறோம் அப்படின்றத நம்ம உணர்ந்து என்ன நம்ம செய்யணும் அப்படின்றதையும் கவனமாய் நம்ம பார்ப்போம். நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம் 1 யோவான் 2:1 ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நன்மையானவைகளை பரிந்து பேசுகிற தேவன் நமக்கு இருக்கிறார். அவருடைய இரத்தம் தான் இந்த பூமியில் சிந்தப்பட்டு இருக்கிறது. அப்போ இந்த பூமியில் சிந்தப்பட்ட மனுஷனுடைய ரத்தமெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு? அப்போ ஆபேலினுடைய ரத்தம் என்ன பேசியிருக்கும் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 6, 9, 10 வசனங்களில் 5ஆம் முத்திரை உடைந்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழ் கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்போ பூமியில் சிந்தப்பட்ட ரத்தம் எல்லாமே அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், அவங்களுக்கு தவறு பண்ணினவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி தேவனிடத்தில் கேட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தமும் நமக்காக பரிந்து பேசுகிற ரத்தமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து ஆராய்ச்சி செய்ய முன் வந்திருக்கிறாங்க. எப்படின்னா, நம்ம 2 ராஜாக்கள் 25ஆவது அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால்,
11 வருஷம் ராஜா 11 வருஷம் எருசலேம் முற்றுகை போட்ட விஷயத்தை நம்ம அங்கே பார்க்கலாம். எருசலேம் முற்றுகை போடப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் என்ன சொன்னாரோ அந்த காரியங்கள்லாம் நிறைவேறும்படியாக அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. பாபிலோன் ராஜா தன்னுடைய ஊழியக்காரர்களை அனுப்பி கர்த்தருடைய ஆலயத்தையும் அரண்மனையையும் பெரிய கட்டிடங்கள் அங்கேருந்து எல்லாவற்றையும் அக்கினினால் சுட்டெரித்து அங்கேருந்து ஆலயத்தில் இருந்த வெள்ளி, பொண்ணு, வெண்கலம் போன்ற முக்கியமான காரியங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு போயிட்டார். ஆனால் இந்த உடன்படிக்கை பெட்டி ஆலயத்துக்குள்ளே இருந்திருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி தேவனுடைய வழிகாட்டுதலின்படி அதை எடுத்து ஒரு குகைக்குள்ளே வைத்து மூடிவிட்டார் என்று நம்பப்படுகிறது. இது தள்ளுபடி ஆகமங்களான 2 மக்கபேயர் என்னும் புஸ்தகத்தில் எரேமியா இதை செய்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று ஆராய்ச்சிகள் கூறுகிறது. இதை தேடி அநேக ஆய்வாளர்கள் சென்றிருக்கிறாங்க. அதில் அமெரிக்க அட்வென்ச்சர்னு சொல்லப்பட்ட ரான் வியாட் என்பவர் இஸ்ரவேல் அரசாங்கத்தின் உதவியோடு இந்த உடன்படிக்கை பெட்டியை தேடும்படியாக எல்லா குகைகளுக்குள்ளேயும் ஆராய்ச்சி செய்திருக்கிறார். அதில் கொல்கத்தா மலையின் கீழே இருக்கிற ஒரு குகையில் அவர் ஆராய்ச்சி செய்யும் பொழுது இந்த உடன்படிக்கை பெட்டியை அவர் கண்டுபிடித்திருக்கிறார். இந்த உடன்படிக்கை பெட்டி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு திட்டா கருப்பு கலரில் இருந்திருக்குது. இந்த உடன்படிக்கை பெட்டி எங்கே இருந்தது அப்படின்னா கொல்கத்தா மலையில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த இடத்திற்கு நேராக 20 அடி கீழே இந்த உடன்படிக்கை பெட்டி இருந்ததாக சொல்கிறாங்க. இந்த உடன்படிக்கையின் மேலே அந்த கருப்பாக இருந்த திட்டுகளை அவர் ஆராய்ச்சி பண்ணும்படியாக கொண்டு போயிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தமாக இருந்திருக்கிறது. மத்தேயு 27:50-51 நம்ம பார்த்தோம்னா இயேசுபா மகா சத்தமிட்டு ஆவியை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லும்போது அவர் இறக்கும் பொழுது பூமி அதிர்ந்தது, கண்மலைகள் பிளந்தது, திரைச்சிலை மேலிருந்து கீழாய் கிழிந்தது. இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்துருப்போம். இந்த கண்மலை பிளவுகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் உடம்பிலிருந்து கடைசி சொட்டு ரத்தமும் சிந்தினது நம்மளுக்கு தெரியும். அந்த ரத்தம் இந்த பிளவுகள் வழியாய் இந்த உடன்படிக்கை பெட்டி மேலே தெளிக்கப்பட்டு இருக்கிறத அங்கே பார்த்துருக்காங்க. அந்த ரத்தத்தை எடுத்து தான் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் கொண்டு போயிருக்கிறார். நம்மளுக்கு தெரியும் எபிரேயர் 9:12 வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஆமென். பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோம்னா வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இதெல்லாமே பாவ நிவாரண பலியாக அடிக்கப்பட்டு அதில் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதை அந்த கிருபாசனத்தின் மேலே தெளிக்கும்படியாக பிரதான ஆசாரியர் அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வருஷத்துக்கு ஒரு தரம் போவார் அப்படின்னு சொல்லி லேவியராகமம் 16-14 இதை நம்ம வாசிக்கலாம். இதன்படியே இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தமும் இந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே சிந்தப்பட்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளலாம். அவருடைய சொந்த இரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய மீட்பை நம்மளுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த இரத்தத்தை விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது அந்த இரத்தம் இன்னும் உயிரோடு இருக்கிறதாக அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இரத்த தானம் அப்படின்லாம் கொடுத்தாங்கன்னா மரித்தவர்களிடத்தில் மரித்தவங்ககிட்ட இருந்து ரத்தத்தை நம்ம வாங்க முடியாது. உயிரோடு இருக்கிறவங்க தான் நமக்கு இரத்த தானம் பண்ண முடியும். ஆனால் இந்த இரத்தம் உயிரோடு இருக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ரான் வியாட் என்பவர் 1982 ஜனவரி 6 இந்த ரத்தத்தை குறித்து இன்னும் அதிகமாக நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இருக்கிறார். அதனால விஞ்ஞானிகள் இந்த ரத்தத்தை ஆராய்ச்சி செய்த பொழுது பொதுவாக மனித ரத்தத்தில் 46 குரோமோசோம்கள் இருக்குமா. அதில் 23 குரோமோசோம்கள் ஆண்களுடையதாகவும் 23 குரோமோசோம்கள் பெண்களுடையதாகவும் இருக்குமா. அப்போ 46 குரோமோசோம்கள் ரெண்டும் சேர்ந்து ஒரு குழந்தை உருவாக்குறதாக இருக்கிறது. ஆனால் இந்த பிளட் டெஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா இதில் வெறும் 24 குரோமோசோம்கள் மட்டும்தான் இருந்திருக்கிறதாக அந்த ஆராய்ச்சியாளர்கள் அந்த பிளட் டெஸ்ட் பண்ணவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னா 23 குரோமோசோம்கள் தாயிடம் இருந்தும் ஒரே ஒரு குரோமோசோம் அந்த குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்னு தீர்மானிக்கிறதுக்கு ஒரு குரோமோசோமும் சேர்ந்துருக்குது. 23+1 24 குரோமோசோம்கள் மட்டும்தான் இதில் இருக்குது. ஆனாலும் அந்த ஒரு குரோமோசோம் மனித ஆண்களுடைய குரோமோசோம் கிடையாது அப்படின்றத திட்டமாக அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இவங்க வியந்து ஆராய்ச்சியாளர்கள் அந்த ரான் வியாட் அவர்கள்ட்ட எங்கேருந்து இந்த ரத்தத்தை எடுத்துறீங்க, யாருடைய ரத்தம் இது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்ட பொழுது அவர் சொல்லியிருக்கிறாரு இப்படி உடன்படிக்கை பெட்டி மேலே இந்த ரத்தம் இருந்தது அப்படின்னு சொல்லி. எல்லாரும் வியந்து தேவனுடைய ரத்தம் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறதாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை உயிருள்ளவராக
அவரை போற்றி நம்ம புகழணும் அப்படின்றத இன்னைக்கு வரைக்கும் அவருடைய ரத்தம் பேசி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவராகவே இருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. அவருடைய வார்த்தை ஒரு நாளும் அழிந்து போவதில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 1:16 நம்ம பார்த்தோம்னா, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உங்களோடு இருக்கிறேன், ஆமேன் என்று கூறுகிறார். மத்தேயு 26-28 வசனங்கள்ல இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்றும் சொல்லியிருக்காரு. இந்த இலவசமாக பாவ மன்னிப்பை கொடுக்கும்படி அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஒருத்தருக்காக இல்லை, அநேகருக்காக சிந்தப்பட்ட ரத்தமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இது புது உடன்படிக்கையை ஏற்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் விலையேற பெற்ற ரத்தமாக இருக்கிறது. இந்த விலையேற பெற்ற ரத்தத்தை நமக்காக விலை கிரயமாய் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். இந்த காலத்தில் நம்ம பார்த்தோம்னா தங்கத்தோட மதிப்பு நிறைய உயர்ந்து கொண்டே போகுது. அதை எப்படியாவது நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு போராட்டத்தில் அதை வாங்கி சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு உதவியாக இருக்கும், நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் அது உதவியாக இருக்கும்னு. ஆனால் வெறும் மண்ணுங்க, நாம் வெறும் மண்ணாக இருக்கிற நமக்காக அவருடைய விலையேற பெற்ற ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது. சங்கீதம் 103:14 நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். இந்த மண்ணுக்காக தான் விலையேற பெற்ற ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது அப்படின்றத நாம் உணர்ந்து கொள்ளணும். 1 கொரிந்தியர் 6:20 பவுல் அப்போஸ்தலர் கூறுகிறார், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்ம கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம் அப்படின்றத நம்ம உணர்ந்து நம்மளுடைய சரீரம் கூட இல்லது, தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறாரு. 1 கொரிந்தியர் 7:23 கூட கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, மனுஷருக்கு அடிமைகளாகாதீர்கள் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். எபிரேயர் 9:14 பார்த்தோம்னா, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இதுக்காக தான் தேவனுடைய இரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது. அந்த இரத்தம் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறது என்று கண்டுபிடித்து அதை நம்ம அறிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று சொல்லி தான் இந்த இத்தனை காரியங்களையும் தேவன் நடத்தி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு கூட நம்ம கேட்ட மெசேஜில் பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம கேட்குறோம். எதுக்காக அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக நம்மளுடைய மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று நாம் உணர்ந்து செயல்பட வேண்டியவங்களா இருக்கும். பெண்களாகிய நாம் என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நிறைய இடங்களில் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதில் ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கு பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி வேதாகமம் நம்மளுக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். ஒரு சில பெண்களை குறித்து வேதாகமத்தில் 1-2 வரிகளில் மட்டும்தான் எழுதியிருக்காங்க. ஆனால் அவர்கள் செய்த ஊழியம் எவ்வளவா இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் பவுலினால் பாராட்டப்பட்ட பெண்கள் அப்படின்னு சொல்லி ரோமர் 16வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். நிறைய பெண்களை குறித்து இவர்களை வாழ்த்துகிறேன்னு சொல்லியிருப்பாரு. அப்போ அந்த பெண்களுடைய பெயர்கள் மட்டும்தான் இருக்குது. அவங்க என்ன வேலை செஞ்சாங்க அப்படின்றது நம்மளுக்கு இல்லை. அதை நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். பெபேயால் என்றால் அவங்கள வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு பவுல். பெபேயால் என்றால் பிரகாசமும் ஜொலிப்பும் என்று அர்த்தமும். வாகன வசதியே இல்லாத அந்த காலத்தில் பவுல் எழுதிய ரோமர் நிருபத்தை அவர் கையில் சுமந்து கொண்டு ரோமாபுரிக்கு கொண்டு வந்து கொடுத்தார். விலை மதிக்க முடியாத அந்த ரோமர் நிருபத்தை ரோம திருச்சபைக்கு கொண்டு வந்து சேர்த்த பெருமை இந்த பெண்ணுக்கு உரியது. கெங்கேரியா சபை வளர்ச்சிக்கு இவங்க உதவி செய்தவங்களா இருக்காங்க. சிறைச்சாலையில் இருந்தவங்க, வியாதியஸ்தர்களுக்காக, அப்புறம் அப்போஸ்தலர்கள் மற்ற சபைகளில் இருக்க எல்லாருக்காகவும் விருந்தோம்பல் பண்ணுறது, மக்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அக்கறை கொள்வது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இந்த பெண் செஞ்சுருக்காங்க. அதனால் ரோமர் 16:1-2 பார்த்தோன்னா பவுல் பெபேயாலை வாழ்த்துங்கள் சகோதரி என்றும் குறிப்பிட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இவங்களை போல நாம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவங்களா இருக்கணும். அடுத்து பிரிஸ்கில்லா அப்படின்றவங்களையும் பவுல் வாழ்த்தி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பிரிஸ்கில்லா ஒரு ரோம பெண்மணி, அவருடைய கணவர் ஆக்கில்லா, அவர் ஒரு யூதன். இவர்கள் 2 பேருமே சேர்ந்து கணவன் மனைவியாக கூடார தொழில் செய்து கொண்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ பவுல் அங்கே ஊழியத்துக்காக கடந்து போனப்போ இவங்க வீட்டில் இருந்து
அவரும் கூடார தொழிலை செய்து அவங்களுக்கு எல்லா அந்த கர்த்தருடைய உடன்படிக்கைகளை பற்றியும் அவர் பட்ட பாடுகள் எல்லாவற்றையும் திட்டமும் தெளிவுமாய் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இவங்க 2 பேருமாய் கணவனும் மனைவியுமாய் இசைந்த இதயத்தோடு இணைந்த கரத்தோடு கூடார தொழில் மாத்திரம் செய்யல, இவங்க ஊழியத்தையும் செய்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க முடியும். அது மாத்திரம் இல்லை, பவுல் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த காரியங்களை அப்பல்லோவுக்கு திட்டமும் தெளிவுமாய் இவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. தேவனுடைய அந்த தேவ அறிவை பகுத்து போதிக்கிறவங்களா இருக்கிற அளவுக்கு இவங்க பவுல் இடத்துல கேட்டு அதை கற்றுக்கொண்டிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, பவுல் சொல்லியிருக்காரு, நான் பட்ட எல்லா துன்பங்களிலும் இவங்க எனக்கு தோள் கொடுத்தவங்களா இருக்காங்க, என் பிராணனுக்காக அவர்கள் கழுத்தையும் கொடுக்கறதுக்கு அவங்க முன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரிஸ்கில்லால் ஆக்கில்லால வாழ்த்துறதை நம்ம பார்க்குறோம். இங்கே பிரிஸ்கில்லால் அப்படின்றது பொண்ணோட பேர், ஆக்கில்லால் அவங்களோட கணவரோட பெயர். இந்த பிரிஸ்கில்லா தேவ ஆவியில் பலமாய் அதிகமாய் ஆசையாய் அவங்க கேட்டு அந்த தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்டதின்படியாக பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணியிருக்காரு, பிரிஸ்கில்லா அப்புறம் ஆக்கில்லா அப்படி கொடுத்துருக்காரு. பெண் அப்புறம் கணவனை குறிப்பிட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ அவங்க எவ்வளோ ஒரு பெண்ணாக இருந்தாலும் கர்த்தருடைய ஊழியத்தில் அவங்களுடைய தேவனுடைய வார்த்தையில் எவ்வளோ வல்லமையாக செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம்னா மரியாள், ரோமர் 16:6 நம்ம பார்த்தோம்னா எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாளை வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறார். இவங்க பார்த்தோம்னா இவங்க ஊழியத்தில் அநேக காரியங்களில் பவுலுக்கு மிகவும் பிரயாசமாக இருந்திருக்காங்க. பவுலுக்கும் மற்ற ஊழியக்காரங்களுக்கும் பவுல் இவருடைய பெயர் சொல்லி வாழ்த்துக்கிறத நம்ம பார்க்குறோம். நாமும் கூட இந்த மரியாளை போல பிரயாசப்பட வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையை செய்ய பிரயாசப்பட வேண்டும். பெரிய ஊழியக்காரங்களாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. சின்ன சின்ன பிரயாசம் நமக்கு இருந்துச்சுனாலே தேவன் அதை கனப்படுத்துகிறவராக இருக்கிறாரு. ஆகவே நம்ம தேவனுக்காக ஏதாவது பிரயாசம் எடுத்து அவர்களுடைய நாமத்தை சொல்லும்படியாக நம்ம கடந்து செல்ல வேண்டும். அடுத்தது பார்த்தோம்னா திரிபேனாலையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒருவேளை ட்வின்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இவங்களும் கூட கர்த்தருடைய மேலான கிருபையிலையும் அன்பிலையும் அவங்க நிறைந்து வாழ்ந்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இவங்க ஆத்ம பாரம் கொண்டு ரோமாபுரி திருச்சபையில் ஊழியக்காரர்களாக இருந்திருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, பவுலினுடைய வாழ்க்கையை அவர்கள் பார்த்து அவருடைய நற்குணங்கள் அவர் செய்கிற செயல்கள் எல்லாம் பார்த்து இவங்களும் அதே மாதிரி செய்ய முற்பட்டிருக்காங்க. இவங்க 2 பேருமே ரோமபுரி அரண்மனையில் வேலை செஞ்சதுனால அந்த அரண்மனையில் இருக்கிறவங்களுக்கு ஊழியத்தை அவர்கள் பகிர்ந்து கொடுத்துருக்குறாங்க. திட்டமும் தெளிவுமாய் தேவனுடைய வார்த்தையை அவங்களுக்கு கொடுத்து அவர்களை விசுவாசிகளாகவும் மாற்றியிருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அது மாத்திரமில்லை, இவர்களுடைய கல்லறையில் கர்த்தரை பின்பற்றியவர்கள் நேர்மையாய் நடந்தவர்கள் என்று பாராட்டி எழுதப்பட்டது இருக்கிறதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அப்போ நாமும் கூட நம்ம செய்கிற வேலை ஸ்தலங்களில் இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள்கிட்ட கர்த்தருடைய நாமத்தை பகிர்ந்து கொடுத்து அவர்களிடத்தில் தேவனுடைய வசனத்தை நாம் பிரசங்கிக்க வேண்டும், விசுவாசிகளாக மாற்ற வேண்டும். அடுத்தது பார்த்தோம்னா பெர்சியாலை வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறத பார்த்துருக்கோம். ஆதி திருச்சபையில் பெண் ஊழியக்காரியாக இருந்திருக்காங்க. அதிகமாக இவங்களை பற்றி எழுதவில்லை என்றாலும் இவருடைய பெயர் பெர்சியால், புயல் போல வேகமாக செயலாற்றுபவள் என்று அர்த்தமாகும். அதற்கு ஏற்ப தன்னுடைய வாழ்க்கையில் வந்த புயல்கள் எல்லாம் தடைகள் எல்லாம் தாண்டி தேவனுக்காக பிரயாசப்பட்ட பிரயாசத்தை பார்த்து பவுல் சொல்கிறார், மிகவும் பிரயாசப்பட்ட பெர்சியாலை வாழ்த்துங்கள் என்று. நாமும் செயல்பட வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காக நாம் செயல்பட வேண்டும். அவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்காக தான் நம்மளை ஒரு சிலராய் அவர் தெரிந்தெடுத்து அவருடைய காரியங்களை நமக்கு போதித்து திட்டமும் தெளிவுமாய் நம்மளை நடத்துகிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். இவர்களுடைய ஊழியங்கள் எல்லாம் பார்த்தோன்னா பெரிய பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் ஒன்றுமே நடந்த மாதிரி நம்மளுக்கு தெரியல. ஆனால் இவர்களுடைய பெயர்கள் எல்லாம் வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அப்படி என்றால் தேவனுக்கென்று நாம் செய்யும் ஒவ்வொரு சிறு சிறு காரியமும் பிரயாசமும் தேவனுடைய கணக்கில் இருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை என்பதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.